டாக்டர் கலாம் ஐயா அவர்கள் பிடிசிஏன்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. ரொம்ப யூனிக்கான ஃபார்முலா அது. இது பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு 3 பேருக்குமே இது பொருந்தும். பி ஃபார் பிளான். எப்படி பிளான்? பிளான் மெட்டிகுலஸ்லி, திட்டம் தெளிவா இருக்கணும்னு சொல்றாரு. அண்ட் டூ இன்டெலிஜென்ட்லி. நீங்க மெட்டிகுலஸா போட்ட அந்த பிளான் இருக்கு இல்லையா, தெளிவான திட்டம், அதை நீங்க இன்டெலிஜென்ட்டா பண்ணணுங்கிறாரு. அப்படி பண்ணதும் செக் பண்ணிக்கோங்கிறாரு. செக் ப்ராப்பர்லி அப்படிங்கிறாரு. ஸோ பிளான் மெட்டிகுலஸ்லி, டூ இன்டெலிஜென்ட்லி, தெளிவா போட்ட அந்த திட்டத்தை, புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தை நீங்க ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆக்ட் அக்கார்டிங்லி, இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ பிளான் மெட்டிகுலஸ்லி, டூ இன்டெலிஜென்ட்லி, செக் ப்ராப்பர்லி, ஆக்ட் அக்கார்டிங்லின்னு சொல்றாரு. இது மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மட்டுமல்ல, எந்த பிளான் நீங்க புதுசா போட்டாலும் அது எல்லாத்துக்குமே பொருந்தும்னு சொல்றாரு. இந்த பிடிசிஏ ஃபார்முலா அப்ளை பண்ணா யூ வில் பி a champion always.